வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லாஃப்ட் எந்த பகுதியிலெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அந்த வகையில் இந்த டாய்லெட்டுக்கு மேலே முழுசாக நாங்கள் லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். இது ஒன்றாயிருச்சா. ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு அக்னி மூலையில் இருக்கிறதுக்கு உண்டானதில் டாய்லெட்டுக்கு உண்டானதுக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமுக்கு ஓடிஎஸ் ஈசான மூலையில் இருக்குது. ஆக்சுவலாக இது பெட்ரூமுக்கு உண்டான வாசல். இது கன்னி மூலை பெட்ரூமுக்கு வாசல் வடக்க பார்த்துருக்கு. இது நார்த் ஃபேஸிங்கு, இது ஜன்னல். அப்போது ஓடிஎஸ் ஈசான மூலையில் இருக்கா. இப்போ பாருங்கள், அப்படியே நடந்து வர்றோம். இது லாஃப்ட்டு. நிறைய இந்த அப்பார்ட்மெண்ட்டுகளில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்காது. டவுனில் நீங்கள் இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணும்போது இது லாஃப்ட்டு எந்த பகுதியில் இருக்குன்னா, இது தெற்கு பகுதியில் இருக்குது. மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் லாஃப்ட் இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரூஃப் ஹைட்டு எவ்வளோன்னாக்கா 11 ஃபீட்டு கொடுத்துருக்கோம். ஸோ 11 அடி ரூஃப் ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ முழுக்க செங்கல் எஸ்பிஜே அப்படின்ற ஒரு கல் பயன்படுத்துகிறேன். ஸோ அதனால் குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். மதுரையில் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு பகுதி. ஸோ எப்போவுமே லாஃப்ட்டுக்கு உண்டானதற்கு தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வைக்கிறது சிறப்பு. வணக்கம்.